ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க வரனா வந்து டெக்கா கேம் கொடுத்த ராபரி பாப் பார்த்தேன். கதை கத்திட்டுங்க கொஞ்சம் கண்ட கத்தி ராபரி பாப் கேமு பாருங்கள். ஸ்டோரி வருது. முதல்ல வந்து ஒருத்தன் கையை சொல்கிறான். நீங்கள் முதல்ல இருந்து காட்டுவோம். அதுக்கப்புறம் அடுத்து வெளியே வரான் ஒரு ராபரி பாப் ராபரி பண்ணுறவன். இப்போ இங்கேருந்து பார்க்குறான். அப்புறம் எவனோ ஒருத்தன் டெடெக்டிவ் மாதிரி இருக்கான். உனக்கு நீ ஏதாச்சும் பண்ணி கொடுத்தீங்கன்னா காசு தரேன்னு சொல்கிறான். சரி இப்போ வாங்க நம்ம கேம் விளாட்லாம். ஏன்னா டக்கு டக்குன்னு சொல்லனா ஸ்பேஸ் இருக்காது. ஸோ இது ஈஸி. லாஸ்ட்டில் இவன் நமக்கு துரோகம் பண்ணிடுவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்போ வாங்க. இது ஹோல்டு மட்டும் தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இவன் இப்போ சும்மா வந்து அப்படியே எடுத்துகிட்டு மட்டும் வா அப்படின்னு சொல்கிறான். வீட்டில் யாருமே இல்லை. ஏன்டா யாருமே இல்லை வீட்டில் போய் என்ன போய் தேட சொல்கிற? ஈஸியாக போய் திருப்பிட்டு வந்துடுவேன். இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லு. அவனுமே எல்லாம் பர்ஃபெக்ட்னு போடுறாங்க. இப்போ எதுக்குடாடி? சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு இது தேவையா? பொழப்பு வேறு பொழப்பு இல்லை இவங்களுக்கு. இதுதான் நம்ம நோபடி ஹோமா. இது நம்ம நோபடி ஹோம்லேருந்து இங்கே வந்திருக்கோம். அங்கே போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் அந்த ப்ரைஸ் எடுத்துடுவா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து எப்படியாச்சும் பண்ணிடுறேன். சரி எப்படி நான் வந்து அதில் போகிறதை கெஸ் பண்ணி நான் அப்படியாச்சும் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி டோன்ட் வரி பாப், ஹேப்பன் டு நோபடி இஸ் ஹோம். சரி எதுவுமே கண்டுக்காத பாபு. ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீ வந்து நோபடி இஸ் ஹோம்னா யாருமே இல்லை இந்த இதில் ரைட் இதனால சரி இப்போ வா இப்போ அப்படின்னு சொல்கிறான். அவங்க இப்போ உள்ளே போவோம். இல்லை கண்டிப்பாக அரைச்சி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கதை தர இங்கேருந்து காசு எடுத்துக்கலாம். அதெல்லாம் நமக்கு தேவை. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ராபரி பாப் 2 கூட இருக்குது. இருங்க, யாராச்சும் இருக்காங்களா? இது நோபடி ஹோம் தான். சரி ஓகே, நம்ம போயிடலாம். லாஸ்ட்டில் இவன் குசும்பு பண்ணிடுவான். அந்த குசும்பை நான் வந்து பார்ட் 4ல் காட்டுறேன், பார்ட் 2ல் காட்டுறேன். இப்படியா எந்த இதாக இருந்தால் என்ன? சரி வாங்க, நம்மளோட காசு மட்டும் நிறையா எடுத்துகிட்டு அள்ளிட்டு போயிடலாம். காசு மட்டும் இங்கே இருக்கிற காசு மட்டும் நிறையா அள்ளிட்டு போயிடுவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பர்ஃபெக்ட்டுன்னு வரும். காசு மட்டும் அள்ளிடுறதுக்கு தான் நம்ம தேவை. நான் காசு எடுத்துட்டான். பிளாஸ்டிக் ஃபோக். சரி ஓடிடும். போயிடலாம். கிரேட் ஜாப்பு. இது டைமுக்குள்ளே முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் காசு எடுக்கிறேன்ற பேரில் டைமுக்குள்ளே முடிக்க வந்துட்டேன். நோபடி ஹோம்லேருந்து ஏசைட் பீன் அப்படின்னு போட்டுருக்கு. என்னமோ தெரில. திடீர்னு கட் பண்ணிட்டாங்க. யூ டோன்ட் ஓகே பாப் பட் வாண்ட் ரிப்பே அவர் டெக்ட் பை பிரிங் மீ எம்டி பாக்ஸ். எம்டி பாக்ஸை கொண்டு வான்றான். என்னமோ ஒன்று சொல்லி வேணாம், எங்களுக்கும் இது தெரியாது. சரி வாங்க இப்போ போவோம். அந்த கிளவி இது எனக்கு தெரியும். அந்த கிளவி பின்னாடியே போய் நம்ம அந்த கதவை டக்குன்னு திறக்கணும். அந்த காசு அப்படியே ஆட்டையை போட்டுருவோம். முடியும் காசு எடுத்துக்க. ஓ அப்படி போதா? அப்படி வா டக்குன்ட்டு ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த கிளவிட்டு தான் ஆனால் இந்த கிளவி மட்டும் நம்மக்கிட்ட இந்த கிளவிக்கிட்ட மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வைங்களேன். நான் வந்து என்ன இதை கொண்டு வரும்னு பாருங்களேன். கிளவி. இது ஒரு கிளட்டு கிளவி என்ன பாரேன். கிளவி பார்த்துட்டியா? பாருங்களேன் என்னத்தை கொண்டு வரும்னு பாருங்களேன். அப்புறம் உருட்டைக்கட்டையை கொண்டு வருது. அந்த பிள்ளை அது கிளட்டு கிளவிக்கு தேவையா? இங்கே பாருங்க கிளட்டு கிளவி பாருங்க, உருட்டைக்கட்டையை கொண்டு வருது. அந்த கிளட்டு கிளவிக்கு தேவைதான். அவங்களுக்கு காட்ட தான் சொன்னேன். ஸோ அவுட்டாலாம் உங்களுக்காக தான் நான் அவுட் ஆனேன் லைட்டாக. அது என்ன ஈஸி பீஸியா? அது என்ன மாதிரா? பைசி அப்படின்னு நினைக்கிறேன். என்னமோ ஒன்று போங்கடா. ஓகே, இந்த கிளவி இதே மாதிரி தான். அந்த உருட்டைக்கிட்ட கிளவி பின்னாடியே போய் நம்ம இதை எடுக்கணும் போல் இருக்குது. இதிலே நிறைய கஷ்டமான லெவல் இருக்குது. அந்த கிளவி மெசேஜ் போகிறதுக்குள்ள போயிடலாம். காசு மட்டும் எடுத்துப்போம். இருக்கிற காசை மட்டும் அள்ளிட்டு போயிடலாம். ஒரே ஒரு காசு தான் இருக்கா? இல்லை
நிறைய காசு இருக்குது அந்த சைடு. சரி எடுக்காமல் நம்ம பாட்டுக்கு போவோம். டைம் முடிஞ்சிடும் ஈஸியாக. நமக்கு காசு வரும். ஸோ இதில் வந்து சட்டை விலை கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியாக சட்டை விலையை வாங்கிடலாம். ராபரி பாப் மேன் ஆஃப் ஸ்டீல்னு போட்டிருக்கு பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து மல்டிவர்ஸ்னு ஒருத்தர் இருப்பார். இது வேற ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. யாரையாச்சும் கிளவி இது என்ன தெரியுமா பண்ணுவோம்? பாப் இஸ் டெட் சைலண்ட்லி வென் ஹீ ஸ்னீக் லைக் நிஞ்சா மாதிரி நம்மளை போக சொல்கிறாங்க. போயிட்டா போச்சு, நமக்குலாம் அந்த நிஞ்சா வேலை செப்ப மாட்டேருப்பா. ரன்னிங் இஸ் நாய்ஸர் ட்ரைஸ் ஸ்ப்ரிண்ட் டு த டோர் அப்படின்ட்டு வெளியே சொல்கிறாங்க. சரி, போலீஸ் வேறு நேராக போய் பொறுமையாக போயிடுவோம். அவ்வளோதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓடிட்டு போயிட்டு மேக்கிங் நாய்ஸ். காசு எடுக்கல, பரவாயில்ல. கலெக்ட் காயின்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை வரணும். இந்த வீடு வரைய வந்தாங்க. சூப்பர் வில்லனா? அதாவது சூப்பர் வில்லன் 2வது லெவல் இருக்கும். நான் வந்து எத்தனை லெவல் இந்த கேமில் முடிச்சிருக்கேன்னா வந்து நிறைய லெவல் முடிச்சிருக்கேன். Civil villains will call the cops on you if they spot out. Civil villains வந்து உங்களுக்கு கால் போடுவாங்களாம். அந்த கூப்ஸ் வந்தாங்களாம். அந்த கூப்ஸ் வந்து know you if they நீங்கள் இருந்தீங்கன்னா ஸ்பாட் அவுட் பண்ணிடுவாங்களாம். என்னானே புரியல எனக்கு. நான் பாட்டுக்கு ஜப்பாயிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். இவன் ஒரு வேஸ்ட்டு, காதில் கெட்டால் போயிடுவான். இந்த கேம் வந்து என் தம்பி கண்டுபிடிச்சான். தம்பிக்கு ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி தரணும். பார்த்துட்டேன், போலீஸ்க்கு கால் பண்ணுறானே. ஐயோ, இங்கே தான் வருவான் வேஸ்ட்டு. போடா போலீஸ் மண்டையா. ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கான் பாருங்க. இது எப்போ தான் போவான்னு தெரில. சரி, நான் கீழே இருக்கிறேன். டக்குன்னு போ போய் தொல்லாடா. இல்லை இவனால தான். இப்போ நம்ம அங்கே போகணும். ஸோ பின்னாடியே போய் அங்கே போயிடலாம். சூப்பர் பாபு ஒன்று இருக்கும். நினைக்கிறான் போல் இருக்கு. சரி, ஓகே. சரி, நம்ம வந்து ப்ரைஸ் வாங்கியாச்சு. இங்கே தான் போகணும். நாங்கள் அப்போ வெளியே போயாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், காசு பார்ப்போம். சட்டை பார்ப்போம். மெனுக்கு போய் சட்டையை பார்ப்போம். சட்டை எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். சட்டை ஐயோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் போய் விளாடும். சாப்டர் இதுன்ட்டு. சரி வாங்க, இதில் போய் பார்த்துட்டு கடைக்கு போவோம். கடைக்கு போய் சட்டை யூஃபினிட்ஸ் வந்துச்சு. அவுட்ஃபிட்ஸ் இது வந்து 50 ரூபா. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அதிகம். ஸ்டைலிஷ் ஷர்ட் மட்டும் அதிகம் கிடையாது. இது நிஞ்சா ஷர்ட்டு 30,000. நிஞ்சா ஷர்ட்டு 30,000. சூப்பர் பாப் ஷர்ட் வந்து 40,000. வார்ரோப் பேக் நோ ஆட்ஸ். ஓகே. நிஞ்சா சட்டை இருக்காங்க. கைனட் சாமோர் பன்னி ஷர்ட். இதை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லுக் ரியல் கூஃபி. நீங்கள் இதோட பாருன்னா ஸ்டைலிஷ் ஷர்ட் வந்து ஃபார் த கிளாசிக் பிளகர். நம்ம வந்து கிளாசிக்காக ஏதாச்சும் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்களாம். பார்த்தா அசந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். லுக் ரியலி கூஃபி அப்படின்னா வந்து நம்ம இந்த சட்டையை போட்டு போனோம்னா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பக்கமே போனாலும் நம்மளை வந்து சிரிக்க மாட்டாங்க. கைனட் சாமோர் இது வந்து ஹெவி டியூட்டி ப்ரொடெக்ஷன். என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் ரொம்ப நிறைய பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா
அவங்கள அடித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாதான். நிஞ்சா செட் வந்து நோ 100% மோர் சைலண்ட் 100% நோ நவ் 100% நோ சைலண்ட் மோர் சைலண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குமா. சூப்பர் பபா ஆஸ் எ டேஷ் கேப் ஃபாஸ்ட்டாக போவானா அப்போ நம்ம ஓடுற பவரை விட. ஓகே இப்போதைக்கு நம்ம ஸ்டைலிஷ் ஷர்ட்டை வாங்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, நம்மலாம் செப்ப மேட்டரில் போட்டுறோம். ஸோ அங்கே ரீட்ரி அப்படியே கொடுத்துட்டு கொடுத்துட்டு நம்ம காசு எடுத்துட்டு என்ன பண்ணுறது. இதுக்குள்ளே வர போகிறானா? எதுக்குள்ளார வஞ்சிரு போ போ போ. போய் ஒழிஞ்சுப்போம். இப்போ சிச்சோ கரெக்டான நேரம்ப்பா, குடுன்னு ஓடி போயிடலாமே. சுரோக்கா அந்த சைடு வரட்டும், நம்ம பாட்டுக்கு ஓடிடுவோம். ஃபோன் பேசிகிட்டு இருக்க போல் இருக்கு அந்த கீழே குசும்புக்காரி. அந்த கிழவியோட மக தான் இதை. ராபரி பாபோட ஸ்டோரின்னு ஒன்று இருக்கும், அது இப்போயே காட்டுவாங்க. சரி காசு வாங்கிடும். சம்திங் ஃபிஃப்டியா ட்ரை க்ளோத்ஸ். அப்போ வாங்க போயிடலாம். இன்னும் வந்து லாஸ்ட்டில் இது வந்து ஒரே ஒரு லெவல் மட்டும் அப்படியே முடிச்சுட்டு நம்ம கேமை முடிச்சிடலாம் பர்ஃபெக்டாக. ஓகே அடுத்தது இதோ இங்கே இந்த வீடு வரையும் வர அளவுக்கு நம்ம போயிடலாம். ரொம்ப கஷ்டம் இப்போ தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் முடிஞ்ச நான் ஸ்பெஷலாக போகிறேன். கோப்ஸ் இன்வெஸ்டிகேட் ஓப்பன் டோர்ஸ். காப்ஸ் வில் இன்வெஸ்டிகேட் ஓப்பன் டோர்ஸ். காப்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களாம் டோரை ஓப்பன் பண்ணலாமான்ட்டு. இருங்க. ஐயோ இவங்களா ஓடு சத்தம். இன்னைக்கு எப்படி போகிறதுன்னு தெரில எனக்கே. போ போய் பார்த்துட்டான். ஷிஷோ வாட பார்த்துட்டான். ஸோ கண்டிப்பாக இது கஷ்டம்தான். இங்கே டிஃபிகல்ட்டு இங்கே பொறுமையாக போவோம். முன்னாடியே போகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போயிடுவோம். முன்னாடி போயிடலாம். என்ன பார்ப்போம் போடுறது. அப்பாடா சரி ரைட். இந்த சைடு போனோன்னா நம்ம ஓடிடுவோம் குடுன்ட்டு. ஒத்தாள் தான் அந்த சைடு இருக்கான். அதை பொறுமையாக தான் பண்ணி ஆகணும். ஸோ டைம் வேஸ்ட் ஆகும், கண்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் போகணுன்றான். அப்படி போனால் நம்ம பாட்டுக்கு குடுன்னு போயிடலாம். செப்ப மட்டும் சொல்லிட்டு எஸ்டர்டே நியூஸ் பேப்பரா? சரி ஓகே. போகிற கேப்பில் நம்ம அந்த சைடு போயிடலாம். நம்ம